கருவாடு குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் எடுத்து எல்லாம் அரிஞ்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கியாச்சுங்க. வனதுக்கப்புறம் நான் வந்து தேங்காய் கொஞ்சம் திருகி வச்சுருக்கேன். தேங்காவை வந்து அந்த தக்காளி, வெங்காயம், பூண்டெல்லாம் நம்ம வணக்கணும்ல, அதில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு சூப்பராக வந்து எந்த அளவுக்கு வணக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வருங்க. பச்சை வாசனை வந்து வரக்கூடாது. தக்காளி, வெங்காயம் எந்த அளவுக்கு வணக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. ஒரு பக்கம் எல்லாம் வணக்கி இது பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் 4 தூள் எடுத்து நான் வச்சுருக்கேங்க. ஒவ்வொருத்தரும் வந்து குழம்பு மிளகாத்தூள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. வந்துட்டு இப்போ நான் வந்து மல்லித்தூள் கொஞ்சம், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம், சாம்பார் தூள் கொஞ்சம், அப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம்னு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நான் போட்டு செய்கிறேங்க. ஏன்னா நான் இப்படி செஞ்சால் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் செய்கிறேன். நீங்கள் வேணால் வந்து வெறும் குழம்பு மிளகாத்தூள்னால் போட்டுக்கோங்க. இல்லை குழம்பு மிளகாத்தூள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மல்லித்தூள், சாம்பார் தூள், மிளகாத்தூள் கலந்து நீங்கள் போட்டு செய்யுங்க வந்து. ஆனால் எனக்கு இப்படி செஞ்சால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பக்கம் புளியை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ அரைச்சி எடுத்து மசாலா சாந்தெல்லாம் அரைச்சி எடுத்து புளி ஒரு சைடு ஊற வச்சுருக்கேன். காயெல்லாம் அரிஞ்சிருக்கேன். நான் வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு அரிஞ்சிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வந்து காய் ஒரு 10 நிமிஷம் நல்லா வணங்கணுங்க. அந்த அளவுக்கு வணங்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வருங்க வந்துட்டு. இதே தான் நான் சொல்கிறேன், எண்ணெயில் வணங்குற அளவுக்கு டேஸ்ட் வரும். இப்போ மூடி வச்சாச்சு. மூடி வச்சோடனே வந்து இப்போ வந்து அரைச்சி வச்ச சாதம் வந்து எடுத்து அந்த காயில் வந்து ஊற்றணுங்க. ஊற்றி இப்போ கொதி வந்துடுச்சா, கொதி வந்தோடனே புளி கரைசலை ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் வந்து இப்போ நல்லா கொதிக்கும்போது கொஞ்சம் வந்து கருவாடு எந்த அளவுக்கோ அதெல்லாம் போட்டுருங்க. இப்போ குழம்பு வந்து ரெடிங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சூப்பர்.